அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். என் பேர் காமில். நான் யுஎஸ்ஏலேருந்து பேசுகிறேன். பல நாட்களாக என்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இதை கொஞ்சம் கேட்குறதுக்குன்னு சொல்லி என்னவெண்டா, அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான் பல இடங்களில், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம். அதே போல் இன்னும் சில இடங்களில் நஹ்னு ஹலக்னாக்கும் என்று நாம் உங்களை படைத்தோம் என்று. இது என்னுடைய கேள்வி என்னவென்றா, அல்லாஹ் தாலா அவன் ஏன் நாம் என்று பன்மையாக சொல்ல வேண்டும்? ஏண்டா அல்லாஹ்வுடைய சிஃபத்தை தனிமை, அவன் நான் என்று சொல்லாமல் ஏன் நாம் என்று சொல்ல வேண்டும்? ஒருவேளை இது ஒரு அரபு இலக்கணமா? இதை கொஞ்சம் விளக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து இந்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, அல்லாஹ்வை பற்றிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பாருங்க. இதுல என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, திருக்குறானை நீங்கள் தமிழாக்கம் வாசித்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தன்னிலையாக தான் செய்வதை பற்றி நிறைய பேசுகிறான். அப்படி பேசுகிற அதிகமான இடங்கள்ல நான் என்றுதான் ஒரு ஆள் நான் தான் சொல்லுவோம். ஒரு ஆள் பேசுவதாக இருந்தால் நான் என்று சொல்லுவோம். ஒரு கூட்டமாக இருந்து ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் நாங்கள் என்று சொல்லுவோம். நாங்கள் சுற்றுலா சென்றோம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? நம்ம ஒரு 2-3 பேர் இருந்தால் தான் என்ன செய்வோம்? நாங்கள் சுற்றுலா போகணும்னு சொல்லுவோம். நான் ஒரு ஆள் தான் சுற்றுலா போயிருக்கிறேன். அப்படி போயிருக்கும்போது நாங்கள் சுற்றுலா போகணும்னு நான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு நான், அதிகமான பேருக்கு நாங்கள். இப்படித்தான் இந்த மொழியில இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்ங்கிறது ஒருத்தனால இருக்கான். அப்ப அவன் நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லாம நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்றான். நான் ரிஸ்க் அளிக்கிறேன் என்று அப்படின்னு சொல்றான். ஒருமையா வருது. அதிகமான இடங்கள்ல நான் ரிஸ்க் அளித்தேன் என்று சொல்வதை விட நாங்கள் உங்களுக்கு நஹ்னு ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்சல்னா மினஸ் ஸமாய், வானத்திலிருந்து நாம் இறக்கினோம். நான் தான் இறக்கினேன் அது வரணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நாம் இறக்கினோம் அப்படிங்கிறது சொல்றான். இப்படி குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல ஒரு இறைவனாக, ஏகத்துவமாக இருக்கிற ஒரு இறைவனாகிய அல்லாஹ் இதை நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு பொருள் தருகிற வகையில நாம் என்று ஏன் சொல்லுகிறான்? நாம் உங்களை படைத்தோம், நாம் உங்களை அழிப்போம், நாம் திரும்ப உங்களை உயிர்ப்பிப்போம், நாம் கூலி கொடுப்போம், இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானே. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், எல்லா மொழிகள்லையுமே கொஞ்சம் தங்களை உயர்வாக கருதக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளா இருந்தாலும் நாங்கள் பலருக்கு சமம் என்று காட்டுவது போல நாம் என்று சொல்ற ஒரு வழக்கம் எல்லா பாஷையிலும் இருக்கு. அரபியில மட்டும் கிடையாது. உதாரணமாக இந்த மத குருமார்கள், இந்த மடாதீனம் சாமியார்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டாங்க, நாம் தான் சொல்லுவாங்க. நான் இப்படிப்பட்ட மகத்துவமான ஆளு. அதாவது நாம் என்கிற சொல்லு ஒருவனை பலரை குறிப்பதற்காக இருந்தாலும் ஒருவனையே மரியாதை நிமித்தமாக தன்னை பற்றி சொல்லிக் கொள்வதற்கும் பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய வகையில நாம் சொல்லுகிறோம், நாம் வந்தோம், நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னோம் அப்படின்னு மதுரை ஆதீனம் பேசும்போது கேட்டீங்கன்னா தன்னை பற்றி நாம் தான் சொல்லுவார். இது சொல்லுவாருன்னா நடத்துகிற மொழியில இருக்க போய் தான் சொல்றாரு. நாம் என்பது நிறைய ஆதீனம் இருக்கிறாங்கன்னு அர்த்தத்தை அவர் சொல்லல. எதுக்கு சொல்றாரு? நாங்க கொஞ்சம் கூடுதலான ஆளுன்னு சொல்றாரு. இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அந்த மொழியில இருக்குது. அரபு மொழியில இப்படித்தான் என்ன இருக்குன்னு கேட்டா, நாம் என்பது நான் என்பது ஆனாண்டா ஒரு ஆளை குறிக்கிறது. நகனும் இந்த மாதிரி வார்த்தை பலரை குறிக்கிறது. கிராமப்படி அதுதான். இருந்தாலும் சில நேரங்கள்ல ஒரு மதிப்பு மிக்க மரியாதைக்குரியவர்கள் தங்களை பற்றி பேசும் பொழுது நான் என்று சொல்லாம நாம் என்று சொல்வார்கள். அப்படி சொல்வது அந்த மொழியில வழக்கத்தில் எப்படி தமிழ்ல இருக்கிறதோ அந்த மாதிரி வழக்கத்தில் இருக்கிறது. அது போக இது பெரிய ஆள்கள் மட்டும் சாதாரண ஒரு ஆள் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு சகோதரத்துவத்தை காட்டுவதற்காக நாம் என்கிற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்துவார்கள். உதாரணமாக நீங்க ஒரு ஆளை பார்க்க போறீங்க. அவர் என்ன செய்யறாரு? அவருடைய தோட்டம், துறவு, வீடு இதெல்லாம் கூட்டி கொண்டு உங்களுக்கு காட்டுவார். காட்டும்போது என்ன சொல்லுவாருன்னா, இது நம்ம வீடு அப்படிம்பாரு. நம்ம வீடுனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கமா? என் வீடுன்னு தான் சொல்ல, அவர் வீடு தான் அது. உங்களையும் சேர்த்துக்கிறாரு. நம்ம வீடு தான். நம்ம வீடுன்னா 2 பேரும் பங்கு இருக்கின்ற அர்த்தமா? 2 பேரும் சேர்த்து இருக்கும் போது
நம்ம வீடுன்னு அர்த்தம் என்ன அகராதிப்படி? இவனுக்கு அவனுக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படி அர்த்தத்தில் அவர் சொன்னாரு. நம்ம வீடு என்ன அர்த்தம்? என் வீடு தான் அர்த்தம். என் வீடா இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் உரிமை இருக்கு, நீங்க நல்லா பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது நம்ம வீடு அப்படிங்கிறாரு, நம்ம காடுங்கிறாரு, நம்ம சட்டை, நம்ம நம்ம போன இது யாரு? நம்ம இதை அப்படி நம்மளே சொல்ற மாதிரி, இந்த போன் யாருது? என்னுடைய போன் என்று பதில் சொல்றவங்க இருக்கிறார்கள். நம்ம இதை கொண்டாங்க அப்படி பொருளை காணா போச்சு, அதை எடுத்துட்டு கேட்கறாங்க, இந்த ரேஷன் கார்டு யாருது? நம்ம இதான் பாரு, நம்மங்கிறது நம்மனா நாம் தானே, நாம் என்பதனுடைய வாழ்த்துதான் நம்ம என்பது நம்முடையது. அப்ப என்னுடையது என்று சொல்லாம நம்முடையது சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அகராதியில ஒரு அர்த்தம் இருந்தாலும் வேறு அர்த்தங்களுக்கும் அது பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அதன்படி பயன்படுத்துவது பெரிய அது கொள்கை சார்ந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த வகையில் இன்னும் சொல்ல போனா, பெத்த பிள்ளைய கூட நம்ம பிள்ளைமா, அது என்ன நம்ம பிள்ளை அதுல பங்கா? அது ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளைன்னு சொல்ற இடத்துல நம்ம பிள்ளை அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இந்த வார்த்தைகள் நான் என்பது ஒருவனை குறிக்கும், நாம் என்பது பலரை குறிக்கும் என்றாலும், நேரடி அர்த்தம் அதுவாக இருந்தாலும் அதுக்கு மாத்திரம் இல்லாமல் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கூடுதலுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், அப்படி பயன்படுத்துற காட்சியை பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா, இப்ப தமிழ்ல எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு, தமிழ்ல அவர்னா என்னது? அவன் தான் ஒருமை. ஒரு ஆளை சொல்வதா இருந்தா அவன் சொல்லணும். அவர்னா நிறைய பேரும் சொல்லணும். அவன்கிறது ஒருமை, அவர்ங்கிறது பன்மை. அதுல அவர்கள் அது பன்மைக்கு பன்மை, அவர்கள் சொல்வது. இதுதானே சொல்லி இருக்குது. அப்ப ஒரு மனிதர் பற்றி பேசும் பொழுது பிரதமர் அவர்கள் கூறுகிறார்கள் சொல்றீங்க, அது அவர்கள் நிறைய பிரதமரா? ஒரு ஆள் தானே. பிரதமர் சொல்றதா இருந்தா என்ன செய்யணும், இலக்கணப்படி சொல்றாங்கன்னா பிரதமர் கூறினான் தான் சொல்லணும், அதான் உரிமை. முதல்வர் வந்தான் அப்படிதான் சொல்லணும், இன்னுதான் போடணும், அது அகராதியில உள்ளது. இருந்தாலும் அந்த நான் மீன் ஒன்னான கொஞ்சம் மேல தானே அப்படின்னு காட்டுவதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளே பன்மை ஆக்கிடுறாங்க, வந்தார்கள்ங்கிறாங்க. ஒரு 1000 பேர் வந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருப்பார், முதலமைச்சர் வந்தாருன்னு சொன்னா கிராமப்படி பேசினா என்ன செய்யணும், வந்தான்னு சொல்லணும்ல. முதல்வர் வந்தான்னு சொல்லாம, பிரதமர் வந்தான்னு சொல்லாம என்ன செய்யறாங்க, வந்தார்கள். அது வந்தார்கள் பத்தாவது அவர்கள் கேட்டுட்டு பிரதமர் அவர்கள் வந்தார்கள், பிரதமரே போதும், வந்தார்கள் வந்தார்களோட அவர்களையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா, கூடுதல் மரியாதைக்கு மரியாதைன்னு அர்த்தம் அதுல வருமே தவிர பலருங்கிற அர்த்தம் வராது. பிரதமர் அவர்கள் வந்தார்கள் என்ன செய்ய மாட்டோம், நிறைய பிரதமர் வந்திருப்பான் அவ்வளவு யாரும் வழங்க மாட்டோம். ஒரு ஆள் தான் பலருக்கு உள்ள சொல்ல பயன்படுத்திருக்கிறாங்க. எதுக்கு பயன்படுத்திருக்கிறாங்க, ஒரு மரியாதைக்காக பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப பன்மைகளை மரியாதைக்கு பயன்படுத்தல் என்பது எல்லா மொழியிலும் இருக்கிறது. அப்ப இறைவனுக்கு மிஞ்சின மரியாதை யார் இருக்கிறா? தன்னை பற்றி சொல்லணும், நாம் சொல்லும் போது கெத்தா சொல்ல வேண்டியதானே. உண்மையில அவனுக்கு தான் கிபிரியா, உலகம் கிபிரியா, அவனுக்கு தான் பெருமை உள்ளது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நாம் என்று சொன்னால் நீங்களும் உங்களுக்கு அந்த படைத்ததுல பங்கு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நாம் தான் ஒரு மரியாதைக்குரிய நான் என்றால் வெறுமனே நான் அர்த்தம். நாம் என்றால் அனைத்து பவரும் உள்ள நான் அர்த்தம் இருக்கு. இந்த மரியாதை உள்ள நான் என்பதற்கு தான் நாம் என்று சேர்த்துக்கிறோம். இந்த அவர்கள் மாதிரி இப்படித்தான் அதை வழங்கி கொள்ளணும், எல்லா பாசையும் இருக்குது. அதனாலதான் எவனாச்சும் ரசூல்லாட்ட உங்களுடைய குரான்ல இறைவன் நாம் என்று சொல்லுகிறான், அப்ப நிறைய இறைவன் இருக்கிறான்னு கேட்டானே ராஜே. ரசூல்லா காலத்து குரான் அருளப்பட்ட காலத்துல எதிரிகள் இருந்தாங்கல்ல, இப்படி நிறைய பேர் அர்த்தம் வரும் இருக்குமே. ஆனால் இந்த குரான்ல என்னடா குறை இருக்குன்னு தானே காத்துட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருந்தா என்ன செய்யணும், ஒரே ஒருத்தனாவது முகமதே உங்களுடைய குரானில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது, நீ ஒரு இறைவன் என்கிறாய், உன்னுடைய குரானிலே பல இறைவன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, இறைவன் நாம் என்று சொல்கிறார். அப்ப நிறைய பேர் கூட்டாளி அவர் வச்சிருக்கிறாரு, எல்லாருமே சேர்ந்து தனியா எதுவுமே செய்யல அப்படிங்கிற அர்த்தம் வருது. யாராச்சும் கேட்டானா? கேட்காட்டி என்ன அர்த்தம்னா அந்த பாஷையில் அப்படி இருந்துக்கிட்ட அர்த்தம். இப்படி பயன்படுத்துறது அவன்கிட்ட இருக்க போய் தான் கேட்கவே இல்லை. நான் ஒருத்தன் தான் நல்லா தெரியுது, ஒருத்தன் தான் தெரியும் போது அவன் தன்னை நாம் என்று சொல்வானே. ஆனால் அது மரியாதைக்கு சொல்ல விஷயம். அப்படி விளங்கிட்டோம்னா இந்த குழப்பம் வராது.